ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது லாஜிக் கேட்ஸ் அண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்ல கண்டினியூஸா நாங்க பார்த்துட்டு வரோம் இந்த யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி. இந்த செஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா நோர் கேட்டை யூஸ் பண்ணி எப்படி நாங்க பிஓஎஸ் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு ஒரு லாஜிக் சர்க்யூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்துட்டு வர போறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருந்தோம் நன் கேட்டை யூஸ் பண்ணி எப்படி எஸ்ஓபி ஃபங்க்ஷன்ஸுக்கான சர்க்யூட் டிசைன் பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இனிஷியலா ஒரு பிஓஎஸ் ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்துக்கொள்றேன். பிஓஎஸ் ஃபங்க்ஷன் சொல்லி நான் இதுல எஃப் இஸ் ஈக்குவல் டு இதுல ஏ பிளஸ் பி பார் எடுத்துக்கொள்வோம். ஏ பிளஸ் பி பார் ஒரு பிராக்கெட் ஒன்று போட்டுக்கொள்வோம். இதுல டாட் சொல்லி கிரியேட் டாட் போட்டுக்கொள்வோம். இதுல ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்காக சி இது ஒரு பிஓஎஸ் ஃபங்க்ஷன். பிகாஸ் இங்க நாங்கள் ப்ராடக்ட் ஆஃப் சம் வந்து இந்த கூட்டு தொகைகளின் பெருக்கலா இருக்கிறபடியால இது ஒரு பிஓஎஸ் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது அடுத்த ஸ்டெப்ல நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும் சொன்னா இதுக்கு நாங்கள் டபுள் பார் போட்டு அது கம்ப்ளிமெண்ட் லோவை யூஸ் பண்ணி செய்து கொண்டு வர வேணும். இதுக்கு நாங்கள் வளமையான மெத்தட் மாதிரியே நார்மல் கேட்டை வச்சு ஒரு லாஜிக் கேட் எப்படி ட்ரா பண்ணலாம் மாதிரி பார்ப்போம் சர்க்யூட் ஒன்று. இப்போ நார்மல் கேட்டை வச்சு நீங்க ட்ரா பண்ண போறீங்கன்னு சொன்னால் ஏ என்றதை டிரெக்டாவே ஒரு இன்புட்டா நீங்கள் இங்க எடுப்பீங்க. பி பார் அப்படின்றத என்ன செய்வீங்கன்னா ஒரு நோட் கேட் ஒன்று போட்டு இங்க பி பார்ன்றதை எடுப்பீங்க இங்க. ஸோ பி இங்க வரைக்கும் பி பார் அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டையுமே நீங்க இங்க ஒரு ஓர் கேட்டால ஜாயின் பண்ணுவீங்க. ஏன் ஓர் கேட் யூஸ் பண்றப்பட்டு சொன்னா நீங்க உங்களுக்கு பிளஸ் இருக்கிறபடியா. ஸோ அவுட்புட் உங்களுக்கு இங்க எப்படி வந்து வரேன்னு சொன்னால் ஏ பிளஸ் பி பார் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்து ஏ பிளஸ் பி பார் அவுட்புட் வந்துட்டு. தென் இதுல இருந்து ஒன்று என்ன செய்ய போறோம்னா சி என்ற இன்புட் வந்து எக்ஸ்ட்ராவா எடுக்க போறீங்க. சி இது ரெண்டுக்குமே நாங்கள் ஒரு அண்ட் கேட் ஒன்று யூஸ் பண்ணுவோமா இருந்தால் ஜென்ரலா நார்மல் கேட்ஸை யூஸ் பண்ணி, அதாவது யூனிவர்சல் கேட்டை யூஸ் பண்ணாமல் ஜென்ரலான கேட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் இங்க இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஒரு சர்க்யூட்டை. இதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஜென்ரலான ஒரு டயக்ராம். பட் இதை நாங்க யூனிவர்சல் கேட்டை வச்சு தான் பில்ட் பண்ண போறோம்னு சொல்லிக்கல. இது ஒரு பிஓஎஸ் ஃபங்க்ஷனா இருக்கிறபடியால நாங்க இங்க நோர் கேட்டை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முதல் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ரெடி பண்றதுக்காக நான் என்ன செய்யறேன், அடுத்த லைன் அடுத்த ஸ்டெப்பை நான் ஒரு ப்ளூ கலரால மார்க் பண்ணி கொண்டு வரேன். ஈக்குவல் போட்டுக்கொள்வோம். இந்த ஃபங்க்ஷனை என்ன செய்ய போறோம்னா ரெண்டு தரம் பார் மாதிரி எடுக்க போறோம். டபுள் பார் கேன்சல் ஆகும். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ அகைன் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த டபுள் பார்ன்றதை இண்டிகேட் பண்ணி காட்டுவோம். ஏ பிளஸ் பி பார் டாட் சி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே டபுள் பார் வந்து ரெண்டுக்கு நாங்க மேக் பண்ணி கொள்வோம். அடுத்த விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னா மேலே இருக்கிற இந்த பாரை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் ஒரு டிஃப்ரெண்டான கலரால மென்ஷன் பண்ணா ஓகே இருக்கும். இது ஒரு ஆரஞ்ச் கலரால மார்க் பண்ணுவோம். ஈக்குவல் டு இங்க இருக்க போற பாரை அப்படியே வச்சுக்கொண்டு கீழே இருக்கிற ரெண்டு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ், அதாவது ஏ பிளஸ் பி பார்ன்றது ஒரு பார்ட், இங்கால சி என்றது ஒரு பார்ட். இது ரெண்டையும் மடிக்க அந்த ரெண்டாவது கீழே இருந்த பார் வந்து இதுக்கு தனி ஒரு பாரா பிரேக் ஆயிருக்கும், சிக்கு தனி ஒரு பாரா பிரேக் ஆயிருக்கும். நடுவில் இருந்த சிம்பிள் வந்து எங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். தென் இவ்வளவுதான் எங்களோட. இப்ப நாங்கள் இதுக்கு ஒரு சர்க்யூட் ஒன்று ட்ரோ பண்ண போறோம்னு சொன்னால் இது எப்படி நாங்க ட்ரோ பண்ணி கொண்டு வரலாம்? ஃபர்ஸ்டா இந்த செட்டப் ஏ பிளஸ் பி பார் முழுவதின் பார் பிறகு சி பார் ஃபைனலா நாங்க இந்த லாஜிக் சர்க்யூட் ட்ரோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏ பிளஸ் பி பார் வேணும்னு சொன்னா ஏ என்றதை நாங்க தனியாக எடுக்கலாம். பி பார் வேணும்னு சொன்னா பி என்றதை எடுத்து இதை நாங்கள் பார் அதாவது தலைகீழாக்கணும்ன்றதுக்காக நோர் கேட்டில ஒரே ஒரு நோர் கேட் நாங்க யூஸ் பண்ணுவோமா இருந்தால் இதுல எங்களுக்கு பார் பெருமானம் வரும். ஸோ இங்க ஏ என்றது டிரெக்டா வந்துட்டு பி என்றது நாங்கள் பாரா அடுக்கணும்ன்றதுக்காக ஒரு நோர் கேட்டு தனியாக எடுத்து இப்படி செய்திருக்கோம். ஸோ ஏ பிளஸ் பி பார் அப்படின்னு வந்துட்டு இனி இவருக்கு இன்னொரு நோர் கேட் ஒன்று யூஸ் பண்ணுவோமாக இருந்தால் அவுட்புட் எங்களுக்கு எப்படி வரும் என்று சொன்னால் ஏ பிளஸ் பி பார் முழுவதின் பார். ஸோ முதலாவது ஃபங்க்ஷன் எங்களுக்கு ஓகே. தென் இதை நாங்க என்ன செய்ய போறோம்னா அடுத்த சி இதை ரெடி பண்றோம். சி பார்ன்றது எங்களுக்கு வந்துருக்கு.
ஸோ அதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இங்க தனியாக ஒரு கேட் ஒன்று எடுத்துட்டு இங்க இருக்கிற சி என்ற இன்புட்டுக்கு ஒரு நோர் கேட் ஒன்று யூஸ் பண்ணி. ஸோ இங்க சி பார் வந்து இது ரெண்டுக்கும் பிளஸ் போட்டு பார் இருக்கிறபடியால் இது ரெண்டையுமே நாங்கள் கம்பைனா எடுத்துக்கொள்வோம். இது ரெண்டையும் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு நோர் கேட் ஒன்று ட்ரோ பண்ண போறோம் இந்த இடத்துல. ஸோ கடைசியா ஃபங்க்ஷன் இப்படி வந்து இது நாங்க தனியா நோர் கேட்டை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு லாஜிக் கேட் வந்து பில் பண்ணியிருக்கிறோம் சர்க்கியூட்டை. ஸோ இதையும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது யூனிவர்சல் கேட்டால பில் பண்ண சர்க்கியூட். இதுதான் இந்த நோர் கேட்டை யூஸ் பண்ணி பிஓஎஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு சர்க்கியூட் பில் பண்றதுக்கான ஐடியா. ஸோ தென் உங்களோட ரெஃபரன்ஸுக்கான ஒரு கொஸ்டின் ஒன்று நான் இதில் ரைட் பண்றேன். அதை நாங்கள் ஒரு பிங்க் கலரால மார்க் பண்ணி காட்டுறேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் பிளஸ் ஒய். ஸோ ஒரு பிரேக்கெட் ஒன்று இதில் போட்டுக்கொள்றேன். டாட் ஜெட் இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கான நோர் கேட் யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் ஒரு சர்க்கியூட்டை பில்ட் பண்ணலாம்னு சொல்லி கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொடுங்க. இது உங்களுக்கான ரெஃபரன்ஸ் கொஸ்டின். ஸோ நாங்கள் கொமெண்ட் செக்ஷன்ல இதை போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ இன்னொரு வீடியோ செஷன்ல நாங்கள் புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.